ஒரு குற்றவாளி போல் செவரேறி குதித்து காம்பவுண்டு ஏறி குதித்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீரங்கம் வந்து கைது பண்ணாங்க, என்ன சென்னை கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பழி வாங்குது பாருங்கள் இந்த குரு. அதாவது தன்னை பற்றி உண்மையை சொன்னால் பழி வாங்குது. புதியவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரட்டுமே, உங்களை எதிர்த்த அரசு மக்களுடைய செல்வாக்கை நீங்கள் பெற்று செய்யுங்க. மக்களை ஏமாற்றி யாரையும் அரசியலுக்கு வரவிடாமல் இந்த பின்புற கொள்ளைப்புற அரசியலை செய்யாதீர்கள். மக்களுடைய செல்வாக்கினால நீங்கள் அதுக்கு ஆட்சிக்கு வாங்க. உங்கள் அப்பா புத்தி அப்படியே உங்களுக்கு இருக்குது. ஏன்டா அப்படி பொய்ய சொல்கிறீங்க, எதுவுமே நடக்கலை, ஏன்டா என் பேரை போட்டு கேவலப்படுத்துறீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி போட்டார். மூஞ்சுக்கு போன எச்சியெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்தது. 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். முதல் பொது தேர்தல் 1952 வந்தது. ஏன்னா 1950 தான் அரசியல் சட்டம் உருவாச்சு. 52 முதல் தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரு தேர்தல் தான். எம்பிக்கு, எம்எல்ஏக்கு, உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துக்கும் மக்கள் ஒரு ஓட்டு தான் போட்டாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. முதல் செய்தி, நேற்று சனிக்கிழமை ஒரு ஒளி நாடா போட்டோம். அதில் பிராமணர்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் உதயநிதி அவங்க வீட்டுக்கு பிராமண தோஷம் அதை கழிக்கணும்னு சொல்லி 3 அந்தணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பாதை பூஜை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி நம்பணும் எல்லாருங்கிறதுக்காக ரங்கராஜன் நரசிம்மன்கிறவர் அவர் பேசினவர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினதை அப்படியே ஒளி நாடாவாக ட்விட்டரில் போட்டார். பல லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க. அதில் நம்மளும் ஒளி நாடாவை எல்லாருக்கும் போட்டு நடிக்கிறாங்க. அவங்க வெளியில் தெய்வ பக்தி, இறை பக்தி, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சனாதானம் என்பது வைரஸ், அதை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. 3வது நாங்கள் பகுத்தறிவாதிகள், இதெல்லாம் மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுத்தறிவாதிகளின் லட்சணத்தை பாருங்கள். யாருக்குமே தெரியாமல் பிராமணர்களை போட்டு காலுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்கு ஆதாரமாக அவங்க பேசின அந்த ஆடியோவையும் போட்டோம். போட்ட உடனே அந்த குடும்பம் கதிகலங்கி போயிட்டாங்க. என்னடா நம்ம வேஷம் கலையுது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது, அந்த பேசினார ஒளி நாடால் ரங்கராஜன் நரசிம்மன் அவர் தான் அந்த ஒளி நாடாவை எல்லா இதுலேயும் போட்டார். அவர் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தான். அப்போ இந்த ரகசியத்தை சொல்லிட்டாருன்னு அவர் மேலே கேஸ் போட்டால் அவதூறு வழக்குன்னு வராது. அவதூறு வழக்குன்னா என்ன தெரியுமா, இல்லாததை பேசுவது தான் அவதூறு வழக்கு. அவதூறு வழக்கிலேயே சட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நான் ரொம்ப என்னை பார்த்து இவர் கருப்பன்னு சொல்கிறாருன்னு கேஸ் போட்டார் ஒரு தடவை, அவதூறு வழக்கு. ஆனால் அவர் உண்மையிலேயே கருப்பு. கோர்ட்டுக்கு வந்த உடனே கோர்ட்டில் சொன்னார், பாருங்கள் அவதூறாக என்னை பார்த்து கருப்புன்னு நிறத்த சொல்லிட்டார். அப்போ ஜட்ஜு கேட்டார், அவதூறு வழக்குடைய இதே உங்களுக்கு தெரியலை, இல்லாததை சொல்வது தான் அவதூறு. இப்போ ஒருத்தர் குள்ளமாக இருக்கார், அவரை பார்த்து நீ குள்ளம்னு சொன்னால் அது அவதூறு வராது. ஒருத்தர் 6 அடி இருக்கார், அவரை பார்த்து குள்ளப்பயலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவதூறு. அப்போ இல்லாததை சொல்வது தான் அவதூறு, இருப்பதை சொல்வது அவதூறு கிடையாது, வழக்கே போட முடியாது. அப்போ காலில் விழுந்து பாத பூஜை பண்ணதும் நடந்தது, அதுக்கு தான் ஆதாரத்தோடு பேசுனாங்களே, போனவரே பேசினார். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த திமுக கூட்டம் என்ன பண்ணிடுச்சு, அவதூறு வழக்கு போட முடியாது, அப்போ வேறு என்ன வழக்கு போடலாம் அப்படின்னா பொய் வழக்கு. பொய் வழக்கு எப்படின்னா, அந்த போனாங்கள 3 பேர், அதில் ஒருத்தரை பிடிச்சாங்க. அவருக்கு இவங்க மேலே கோபம். நம்ம பேசுனது அந்த ஆள் டேப் பண்ணி எல்லாத்திட்டையும் போட்டு விட்டார் அப்படின்னு அவருக்கு கோபம் இருக்கும்ல. ரகசியமாக பேசணும்னு நினச்சோம், எல்லாத்துக்கும் பரப்பி விட்டார் அப்படிங்கிற கோபத்தில் அவர்கிட்ட ஒரு புகார் வாங்குகிறாங்க. எது வாங்குகிறாங்க, என்னையை அவர் திட்டினாருன்னு ஒரு புகார். அந்த புகாரை வாங்கிட்டு இந்த ரங்கராஜ நரசிம்மனை கைது பண்ணணும்னு
இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க. வீட்டில் செவரையில் குதிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், குற்றவாளி மாதிரி அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு அவர் ட்விட்டரில் போட்டிருக்கார். என்னை ஒரு குற்றவாளி போல் செவரேறி குதித்து, காம்பவுண்டு ஏறி குதித்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீரங்கம் வந்து கைது பண்ணாங்க, என்னை சென்னை கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். எப்படி பழி வாங்குது பாருங்கள் அந்த குரூப். அதாவது தன்னை பற்றி உண்மையை சொன்னால் பழி வாங்குறது. போட்டு இப்போ வந்து அவரை கொண்டு வந்துட்டாங்க. அவரை கைது பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஜெயிலுக்கு எப்போ அனுப்புகிறாங்கன்னு தெரியலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கூட்டம் வந்து எப்போவுமே நடிப்பான். ஒன்று செஞ்சுட்டு அது வந்து உத்தமன் மாதிரி நடிப்பான். 30,000 கோடி வச்சாங்கல்ல, பார்த்தீங்களா, அது அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. தப்பு பண்ணேங்கிற ஒரு கில்ட் கான்ஷியன்ஸ், அதாவது இந்த உணர்வு, குற்ற உணர்வே இருக்காது அவங்ககிட்ட. இதுக்காகத்தான் நான் அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குற்ற உணர்வு இல்லாமல் அவர் இப்போ கொண்டு போயிருக்காங்க. என்ன வழக்கு போட போகிறாங்க. அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் என்னை இவர் பேசினார், அவதூறாக பேசினார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்கிறதா செய்தி வந்துருக்கு. ஆனால் உங்களை அவதூறாக பேசினால் போலீஸுக்கே நீங்கள் புகார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்குது. ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காரு ரமேஷ் அப்படிங்கிற ஜட்ஜு, நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை யாராவது அவதூறாக பேசினால் நீங்கள் காவல்துறைக்கு போய் நீங்கள் வந்து புகார் கொடுக்க முடியாது, அது அவதூறு வழக்கு. நீங்கள் தனி வழக்காக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தனி வழக்காக 200 CRPCயில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை போட்டால் நீங்கள் அவரை கைது பண்ண முடியாது. அவதூறுங்கிறது ஒருத்தரை பற்றி பேசுகிறது, அதுக்கெல்லாம் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறது சட்டத்தின் இது. ஆனால் அந்த கூட்டம் போலீஸை கையில் வச்சுக்கிட்டு பொய் வழக்கு போடுறது தானே உனக்கு வேலை. அதனால் இப்போ அவதூறு வழக்கில் போட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. மறுபடியும் ஒரு பெயிலுக்கு வந்த உடனே ஹைகோர்ட்டுக்கு போகணும். அவருக்கு நாங்கள் கொடுக்கும் அட்வைஸ், குவாஷ் எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க. அவர் ஏற்கனவே பல வழக்குகள் போட்டிருக்கார். ரங்கராஜன் நரசிம்மன் கோயில் சம்மந்தமாக நிறைய வழக்குகள் போட்டிருக்கார். அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. வந்த உடனே இந்த எஃப்ஐஆர் குவாஷ் அப்படிங்கிறத போட்டு இந்த குடும்பத்தின் முகத்தில் கரியை பூசுங்க. முதல்ல கரியை பூசிட்டு அதற்கு பிறகுதான் என்ன விஷயம்னா, போலீஸு ரொம்ப நாள் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆளுங்கட்சி சொன்னால் எந்த வழக்குனாலும் பிடிச்சி உள்ளே தள்ளிடுறான். நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னேன், நான் பணிபுரிந்த இலாக்கா அது. காவல்துறைங்கிறது நான் பணிபுரிந்த துறை. அங்கே பல அதிகாரிகளை, மிகச்சிறந்த அதிகாரிகளெல்லாம் கண்ணால் பார்த்தேன். இவ்வளோ மோசமான அதிகாரிகளை பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது. மக்கள், இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் இவர்கள் எப்படி நம்புறது? காவல்துறைங்கிறது ஒரு இரும்பு வேலி மாதிரியே, மக்களை காக்கக்கூடிய ஒரு இரும்பு வேலி இல்லை. அவங்க காவல்துறைக்கு இது அரசியல்வாதிக்கு கைக்கூலி ஆகிட்டா சமுதாயம் என்ன ஆகுறதுன்னா, இவ்வளவு உங்கள் மேலாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன். அதனால் ரங்கராஜன் நரசிம்மன் வந்த உடனே எஃப்ஐஆர் முடிச்சுட்டு காவல்துறை அதிகாரிகள் மேலே பொய் வழக்கு போட்டதுக்கு நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொடரணும். 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் பொய்யான வழக்கை பதிவு செய்தால் அவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடரலாம். 182 IPC பழைய சட்டம், 182 211 IPC அதுவும் பழைய சட்டம். இது எல்லாத்திலையும் போலீஸ் ஆஃபீஸர் மேலே இந்த எஃப்ஐஆர் போட்ட மேலே போடுங்கிறேன். அப்போ தான் இந்த லீகல் ஒப்பீனியன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தர். இந்த APPன்னு ஒரு குரூப்பு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதை எடுத்தாலும் சட்ட அறிவுரை கொடுக்குறான். அவன் காவல்துறை எல்லாருமேலேயும் வழக்க போட்டு ஒருத்தரையாச்சும் உள்ளே தள்ளினீங்கன்னா பொய் வழக்கு பொய் எஃப்ஐஆர் போடுறான்னு சொல்லி அப்போ தான் இவங்க திருந்துவாங்க. அதனால் இந்த ஆட்சியில் வாய் பேசினால், அதாவது ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுகிறது. கருணாநிதியும் இப்படி தான் பண்ணார். கருணாநிதி ஆளை வச்சு அடிப்பார். கருணாநிதி அங்கே ஃபோன் பண்ணி அவங்க வேலையவே தூக்குவார். இப்போ சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள் ஒன்று பெருகிருச்சு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால் கைது பண்ணி உள்ளே நடக்கணுங்கிற மோசமான நடவடிக்கையை ஸ்டாலின் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்ததற்கு கடுமையான கண்டனத்தை காவல்துறைக்கும் காவல்துறையை ஏவிவிட்ட ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது ஆதவ் அர்ஜுன்.
சமீபத்தில் கட்சியை விட்டு 6 மாதத்துக்கு தற்காலிக நீக்கம் பண்ணார் இவர் திருமாவளவன். இப்போ அவர் தானே ராஜினாமா பண்ணிட்டார். இதை விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு. இது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. ஏற்கனவே சொன்னோம், ஆதவ அர்ஜுன் ஒன்றும் உத்தமர் அல்ல, விசிகா ஒன்றும் மிகப்பெரிய கட்சி அல்ல, அதில் போய் சேர்ந்து பெரிய ஆள் ஆகிற அளவுக்கு அது ஒரு கட்சியே கிடையாது. அதனால் ஆதவ அர்ஜுன் உத்தமர் இல்லைன்னு நான் முதலே சொன்னேன். ஏன்னா அவங்க குடும்பமே கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ள குடும்பம், குற்றப்பின்னணி. மார்ட்டின் அப்படின்னு சொல்லி போலி லாட்ரி ஸ்கேமில் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து வச்சுருக்காரு மார்ட்டின். அவருடைய மருமகன் இவங்க என்ன உத்தமர்களா? ஒரு கட்சியில் சேருவாராம், அது ஒரு தலைப்பு செய்தி. ஒரு கட்சியை விட்டு விலகுவாராம், கேவலம். இது ஒரு தலைப்பு செய்தி. யார் உத்தமர்களுக்காகவா நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கூட இப்போ அவரை பற்றி பேசுகிறதுக்கு இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு என்னமோ யோகியர்கள் மாதிரிலாம் பேசுகிறீங்க. வாரிசு அரசியல்னு கொக்கரிக்கிறாரு. ஆனால் அதே வாரிசான ஒரு சபரீசன் கூட தான் இவ்வளவு நாளாக இருந்திருக்காரு. சபரீசனுக்கும் இவருக்கும் பிரச்சனை, மோதல். சபரீசனும் கோவித்து கொண்டு உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு வெளியில் வந்தவர் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து சபரீசனை திட்டணுங்கிறதுக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார். அது ஒரு கட்சியா? அது என்ன செல்வாக்கு இருக்குது? அதில் போய் சேர்ந்தார். இப்போ மார்ட்டினுடைய பையன் அவர் பாண்டிச்சேரி அரசியலில் போகிறார். அவர் என்ன சொல்கிறார், எங்கள் அப்பா 3 தலைமுறைக்கு நிகரான சொத்தை சம்பாதிச்சிட்டாரு, இனி நாங்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம். எதுக்கு வராங்க? சமூக சட்டத்துக்கு விரோதமாக சம்பாதித்த சொத்தை காப்பதற்காக அரசியலுக்கு வராங்க. அதனால் அவர் சொல்லிட்டாரு, நான் விலகிட்டேன் அப்படின்னு. திருமாவளவனும் சொல்லிட்டாரு, நான் திமுக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. திமுகவுக்கு எதிராக பயணம் செய்யணும்னு நினச்சி திமுகவின் அடிமையாக இருக்கக்கூடிய திருமாவளவனிடம் நீங்கள் போய் சேர்ந்ததே தப்பு. திருமாவளவன் என்றைக்கும் ஸ்டாலினை விட்டு வரமாட்டார். பணத்திற்கு பணம். 1% ஓட்டு கூட வாங்குறதில்ல. ஸ்டாலின் மாதிரி ஒரு ஏமாளி கிடைக்குமா அவருக்கு? 2 MP சீட்டு. இதெல்லாம் இவர் இந்த மீட்டிங்கில் புத்தக வெளியீட்டு விழாவில் இவர் திருமாவளவன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதை அவர் சொல்கிறார். ஆதவ அர்ஜுன் சொல்கிறார், ஏன் திருமாவளவன் கலந்துக்கலைன்னா, ஸ்டாலின் ஏவாவேலு மூலமாக இவரை மிரட்டி இருக்கிறார். சிஎம்க்கு பிடிக்கலை, நீங்கள் அங்கே போய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறது அப்படின்னு. அப்போ பாருங்கள், விஜய் கலந்து கொள்ளும் கூட்டத்திலேயே கலந்து கொள்ளக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க ஸ்டாலின். அப்போ என்ன அர்த்தம்? அரசியலுக்கு யாரையும் வருவதை இவர்கள் விரும்பவில்லை. இந்த கொள்ளை கூட்டமே அரசியலில் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்படி தான். யாராச்சும் புது கட்சி ஆரம்பிக்கிறான்னா முதல் மிரட்டல் கருணாநிதிட்ட இருந்து தான் போகும், ஒழுங்காக போயிருப்பாங்க. அப்போ மக்களுக்கு முன்னாடி யார் கட்சி அமைக்கணும்னு நினச்சாலும் விட மாட்டாங்க. பயமுறுத்தல். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், என்ன வேலை பண்ணாங்கன்றது எப்படிமா அவங்களுக்கு? எவ்வளவு மிரட்டல். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பின்பு அப்புறம் அவர் வாபஸ் வாங்கி போனதுக்கு பின்னாடி இவர்களுடைய மிரட்டல் இருக்கும். அஜித்து கூட மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுவேன்னா மீட்டிங்க்கு வராதுக்க. இப்படிப்பட்ட ஒரு இந்த கூட்டம், சமூக விரோத கூட்டம். அதனால தான் இப்போ விஜய் எங்களுக்கு பேராயிருமோ, அவர் மீட்டிங்கில் திருமாவளவன் போய் கலந்தவருக்கு இதாயிருமோன்னு கலங்கி போய் இருக்கிறது இந்த கூட்டம். இப்போ இந்த கூட்டத்திலேருந்து இன்னொருத்தர் வெளில வர்றாரு, வாழ்வுரிமை கட்சி தலைவர்னு வச்சுருக்கார் வேல்முருகன். அவரும் எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். மனசாட்சி உள்ளவன் பொறுத்துக்க முடியலை, நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேணாம், நீ பண்ணுற அக்கிரமத்தை சொல்லுவோன்னு சொல்லி அவரும் வருகிறார். அதனால் யாரும் வெளியில் போயிடக்கூடாது, யாரும் புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்துடக்கூடாது. மக்களுக்கு சாய்ஸே கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு 2-3 பேரை காமிச்சா தானே நீங்கள் இவங்களை விட்டுட்டு போடுவீங்க. எவனையுமே காமிக்காமல் இவரை தவிர ஆள் இல்லை. இப்போ எதிர்க்கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல? பிஜேபி, அதிமுக. பிஜேபி அண்ணாமலை எல்லா வகையிலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடி கட்டி பறக்குது, எனக்கு தமிழ்நாடு பூரா செல்வாக்கு, நான் தனியாக நிற்பேன், இதை வைப்பேன்னு சொல்லி ஓட்டை பிரிக்கிறது. இந்த பக்கம் இவங்க எடப்பாடி, இந்த நேற்று பொதுக்குழு நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்பீங்க. கூட்டத்தை எப்படி நடத்தியிருக்காங்க. அதனால் அந்த காலமெல்லாம் போய்விட்டது. ஜெயலலிதா இருந்த காலம், எம்ஜிஆர் இருந்த காலம். ஏதோ உட்காந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சுட்டு அதிமுகன்னு ஜெயலலிதா பெரிய
எம்ஜிஆர் இதையும் காமிச்சிட்டு ஓட்டு கேட்குற கூட்டம் இன்றைக்கி அதிமுகவில் வந்துருச்சு. அப்போ இந்த 2 கட்சியும் அவன் ஒன்றுக்கு இது இல்லை. விஜய்ங்கிறவனை வந்து விஜயும் துரத்திட்டோம்னா நம்மளை பசிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. அதனால தான் புதுசாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரியது. இப்போ விஜய் போயிருக்காரு கோவாவுக்கு, இங்கேருந்து உளவுத்துறையிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. ஏதாச்சும் ஃபோட்டோ கிடைக்குமா, வீடியோ கிடைக்குமா, விஜய் குடித்து விட்டு இது பண்ணுறது, அந்த ஒரு சினிமா நடிகையோட சேர்ந்த ஆர்டர் கிடைக்குமான்னு சொல்லி உளவுத்துறையிலேருந்தே ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான அரசியலை ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு, உங்கள் படங்க உங்கள் வீடியோவெல்லாம் விட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமில்ல. அந்த காலத்துலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா நீங்கள் இருக்கவே முடியாது. அதனால் நேர்மையான அரசியலை பண்ணுங்கள். புதியவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரட்டுமே. உங்களை எதிர்த்த அரசு மக்களுடைய செல்வாக்கை நீங்கள் பெற்று ஜெயிங்க. மக்களை ஏமாற்றி யாரையும் அரசியலுக்கு வரவிடாமல் இந்த பின்புற கொள்ளைப்புற அரசியலை செய்யாதீர்கள். மக்களுடைய செல்வாக்கினால் நீங்கள் ஆட்சிக்கு வாங்க. உங்கள் அப்பா புத்தி அப்படியே உங்களுக்கு இருக்குது. உங்கள் அப்பா செஞ்ச மாதிரி தில்லுமுள்ள அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டாலின் நேர்மையான அரசியல் அதுக்கு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் விஷயத்தில் நாங்கள் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இளையராஜா சர்ச்சை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்காரு. சாமி கும்பிடும்போது அங்கே ஏதோ சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியாது. உடனே திமுக கூட்டம் கிளம்பிட்டான். என்னென்னா இளையராஜாவை கோயிலுக்குள்ளே விடலை அப்படிங்கிறான். என்ன கோயிலுக்குள்ளே விடலைன்னா அவன் என்ன சொல்கிறான், ஆண்டாளுக்கு கருவறைன்னு ஒன்று இருக்குது. அந்த கருவறைக்குள்ளே அர்ச்சகர்கள் மட்டும் போவாங்க. அந்த கருவறை உள்ளே வந்து மடாதிபதிகள் உள்ளே போவாங்க. பக்தர்கள் யாரையும் விட மாட்டாங்க. அங்கே ஜாதி கிடையாது. ஐயர் இது எந்த ஐயர் வந்தாலும் எந்த இது வந்தாலும் அர்ச்சகர் இவங்க 2 பேர் தான் போவாங்க. இவன் என்ன சொல்கிறான், இளையராஜாவை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. அந்த கோயிலுக்குன்னு சில விதிமுறைகள் அதை அவங்க பின்பற்றுவாங்க. அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம்னா பனியனை கழட்டு, சட்டையை கழட்டு, சட்டை பனியன் இல்லாமல் வெற்று உடம்புடன் உள்ளே வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் எப்படி பனியனை கழட்ட சொல்லி இது பண்ணுன்னு பேச முடியுமா? கோயில்களில் அந்த காலத்திலேருந்து வழக்கம். குருவாயூர் கோயில்களும் கூட அப்படி தான். ஒவ்வொரு கோயிலும் ஒரு இதோ கடைப்பிடிப்பாங்க. அங்கே ஜாதிக்கு வேலை என்ன இருக்குது? உடனே என்ன பண்ணிட்டாங்க, இளையராஜா மேலே தீண்டாமை அப்படின்னு ஒரு குரூப். என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு குரூப் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் போடுறான். ட்விட்டரு இதெல்லாம் திமுக ஐடி விங் அடிக்கிறான். பாரு இந்த மாதிரி பண்ணுறான் யோகியர்கள் மாதிரி. கடைசி இவர் இளையராஜாவை காரி மூஞ்சில் துப்புனார். ஏன்டா அப்படி பொய்ய சொல்கிறீங்க, எதுவுமே நடக்கலை, ஏன்டா என் பேரை போட்டு கேவலப்படுத்துறீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி போட்டார். மூஞ்சுக்கு இந்த எச்சியெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க. சினிமா டைரக்டர்கள் எல்லாம் அமீர் மாதிரி ஆளுங்கள்லாம் இது அநியாயம், இது தீண்டாமை. அமீருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல இயக்குனர், சர்ச்சைக்குள்ளே அதில் வராதிங்க. நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர். இன்னொரு மதத்தில் நடக்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் அது வேறு கண்ணோட்டத்தோடு தானே பார்ப்பாங்க. உங்களுக்கு இது தேவையா? உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. 11வது குற்றவாளியாக போதை கடத்தல், போதை மருந்து கடத்தல் வழக்கில் அந்த பணத்தை நீங்கள் உபயோகிச்சதாக இருக்குது. முதல்ல அதை பாருங்கள். சமூக பிரச்சனைக்கு வாங்க. இல்லாத பிரச்சனைகள் இளையராஜாவே இல்லைங்கிறாரு. இப்போ அமீர் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இளையராஜாவே இப்படி சம்பவம் நடக்கலாங்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறை அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க கிளீனாக, கருவறைக்குள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டோம், அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் 2 பேரை தவிர பக்தர்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம், இது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொள்ளுகிற விஷயம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு ஹெச்ஆர்என்சி சார்பாக அங்கே எதுவும் தவறான விஷயம் தீண்டாமை இதெல்லாம் நடக்கலைன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. இளையராஜா கொடுத்து அப்புறம் இந்த கூட்டம் இந்த கூட்டம் சமூக விரோத கூட்டம் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
நல்ல விஷயங்களை எத்தனையோ சமுதாயத்துக்கு உள்ள பிரச்சனை உள்ள விஷயத்துங்களை பேசுங்களேன். இந்த மாதிரி இல்லாதையும் பொல்லாதையும் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா என்னத்த உங்களை பூரா யார் அரெஸ்ட் பண்ணுறது? இந்த மாதிரி இதுங்களெல்லாம் அவதூறு பரப்புறீங்கள, மற்றவங்களுக்கெல்லாம் இரு குழுக்களிடையே மோதல்ங்கிறீங்களா? உங்களுக்கு இரு குழுக்களிடையே மோதல் விடுற உங்களெல்லாம் என்ன கைது பண்ணுறது? எத்தனை பேர் உள்ளதல்றது? அதனால் நாவடக்கம் தேவை அப்படிங்கிறத திமுககாரங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். ஜாதியை கேடயமாக பயன்படுத்தாதீர்கள், அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தை கெடுக்காதீங்க அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, கடலூரில் இன்னும் வெள்ள நிவாரணம் முடியவே இல்லை. இன்னும் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் கல்யாண மண்டபத்திலே வச்சுருக்காங்க. அப்போ ரொம்ப பேருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. வெள்ள நிவாரணமாக இன்றைக்கி பெண்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு 2000 ரூபா கொடுங்க வெள்ள நிவாரணத்தில், நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லி சில பகுதிகளை சேர்ந்தவர்கள் பெண்கள் போராடுறாங்க. அவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு கிடைக்காம வெள்ள இதில் பாதிக்கப்பட்டவங்க கேட்குறாங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து இல்லை கோடிக்கணக்கான ரூபா வாங்கியிருக்கீங்கல்ல முதல் தவணையாக, அதை என்ன பண்ணீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு பெண்களை போகிறாங்க, கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம நாட்டில் குற்றம் செஞ்சவன் மட்டுமில்லை, உரிமைக்காக போராடுபவனும் கைது செய்யப்படுகிறான். அதுவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் இருக்கிறவனை கைது பண்ணுறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இதை விட என்ன இருக்குது? திருமாவளவன் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊர் தானே கடலூர். உங்கள் அரசியலுக்கு ஆரம்பத்துக்கு அடித்தளம் போட்ட ஊர் எது? காவல் நீங்கள் இது தடை அறிவியல் துறையில் இருக்கும்போது, நான் காவல்துறையில் இருக்கும்போது உங்கள் மேலே ரிப்போர்ட்டே, உளவுத்துறை ரிப்போர்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் போய் நீங்கள் மீட்டிங்குகளில் பொதுக்கூட்டத்தில் ஜாதி விஷயமாக பேசி வன்முறையை தூண்டி விடுறீங்கிறது தான் உங்கள் மேலே இருந்த புகார். அப்போ உங்களுக்கு அடித்தளம் போட்டதே அந்த கடலூர் தான். இன்றைக்கி கடலூர் மக்களை வெள்ள நிவாரணம் கிடைக்கலன்னு கைது பண்ணிட்டு போகிறான். வாயை திறக்கிறீங்களா? அப்புறம் என்ன நீங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் வெள்ள நிவாரண பணிகளில் தங்களுக்கு உதவி கிடைக்காமல் பணம் கேட்டு 2000 ரூபாய், ஏற்கனவே ஸ்டாலின் அறிவித்த 2000 ரூபாயை தங்களுக்கு வேண்டும் என்று போராடும் அப்பாவி மக்களை கைது செய்யும் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் விரைவில் நீங்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்குக்கு உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல். இது இப்போ பார்லிமெண்ட்டில் மசோதா கொண்டு வர்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் சொல்லிட்டார், உயிரே போனாலும் விட மாட்டோம் அப்படின்னு. ஸ்டாலின் எதிர்த்தாலே அதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் அவர் எதிர்ப்பார். நல்ல விஷயம் இருந்தால் எதிர்த்துருவார். இப்போ விஸ்வகர்மா கைவினை திட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் நல்ல திட்டம். எப்போவுமே என்ன பார்க்கணுன்னா, விஸ்வகர்மாங்கிறவங்க நான் சொன்னேன் ஏற்கனவே நகையெல்லாம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன குடங்கு இது பானை பண்ணுறது. இப்போ அதில் விஸ்வகர்மாவில் பல வகைகள் இருக்காங்க. ஆச்சாரிகள் நகை இதை பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் விஸ்வகர்மா கைவினை திட்டம்னு கொண்டு வரான். ஏன்னா இப்போ எல்லாருமே மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, நவீன யுக்திகளை யூஸ் பண்ணி ஒன்றொன்றையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பல கோடி செலவு பண்ணி மத்திய அரசாங்கம் கொண்டு வரான். ஒரு நல்ல முதலமைச்சர், மூளையுள்ள முதலமைச்சர்னா என்ன பண்ணணும்னா, நம்ம மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த பணம் வந்தாலும் விடக்கூடாது. நம்ம மக்கள் சாப்பிட்டு போகிறானே, அதை நீ வேணாம்னு சொல்லக்கூடாது. மூளை உள்ள முதல்வராக இருந்தால் வந்தால் என்னோடப்பா வருது 500 கோடி வா என் மக்களுக்கு கொடுத்துட்டு போ, என் மக்கள் நல்லா இருக்கட்டும். நீ அது கெட்ட திட்டமாகவே இருந்தாலும் ரூபா வருதே, நம்ம மக்களுக்கு வருதே, அவன் தானே சாப்பிட போகிறான், சாப்பிட்டு போகிறான். வெளியிலேருந்து பணம் வருது வேண்டாம்னு சொல்லலாமா? அதுவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆச்சு அவங்க. அதனால் நல்லது வந்தால் அவரை எதிர்ப்பார். விஸ்வகர்மா இதை எதிர்க்கிறார். இவங்க அப்பா கருணாநிதி கைவினை திட்டம்னு கொண்டு வந்தார், ஒன்றும் உருப்படியாக பண்ணவே இல்லை. இப்போ மத்திய அரசாங்கத்திலிருந்து வருதுங்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பணத்தை வேணாம்னு சொல்லக்கூடாது. நம்ம மாநில மக்களுக்கு அந்த பணம் பயன்படணும். அவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க. ஆனால் எதிர்த்ததுக்கு காரணம் என்னென்னா, அதே மாதிரி அவர் வரவேற்றாருன்னு வச்சுக்கோங்க, அது மோசமான திட்டமாக இருக்கும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இவர் எதிர்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது நல்ல திட்டம். என்ன திட்டம் பார்ப்போம்.
ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் எம்பி எலெக்ஷன் தனியாக தேர்தல் நடக்குது, ஆயிரக்கணக்கான கோடி செலவாகுது இந்தியா பூரா. எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக ஓட்டு போடுறோம், ஆயிரக்கணக்கான கோடி. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் தனியாக ஆயிரக்கணக்கான கோடி. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத மோடி புதுசாக கொண்டு வர்றாருன்னெல்லாம் உண்மை இல்லை. மோடி புதுசாக கொண்டு வரும் திட்டம் அல்ல. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்தது. 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். முதல் பொது தேர்தல் 1952 வந்தது. ஏன்னா 1950 தான் அரசியல் சட்டம் உருவாச்சு. 52 முதல் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரு தேர்தல் தான், எம்பிக்கு எம்எல்ஏக்கு உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துக்கும் மக்கள் ஒரு ஓட்டு தான் போட்டாங்க, ஒரே தேர்தல். இடையில யாராச்சும் ஆட்சி கவுந்து போச்சு இல்லை எவனாச்சும் செத்து போனான்னா இடைத்தேர்தல் வரும். இதுதான் 52, 57, 62, 67 4 தேர்தல்கள்லையும் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா அந்த திமுக கூட்டம் வந்து ஸ்டாலின் கூட்டம் அவங்கள பூரா மூளைச்சலவை செய்கிறாங்க. இது கெட்ட திட்டமே இல்லை. 4 வருஷம் பொது தேர்தல்லையும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே எலெக்ஷன், பல ஆயிரம் கோடி மிச்சமாச்சு நம் இந்தியாவுக்கு. இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் 67க்கு அப்புறம் தான் இது மாறிடுச்சு. தனித்தனியாக மாறினோடனே ஒரு கருணாநிதி மாதிரி ஆளுகளுக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்கு இங்கே இருந்தாங்க ஆட்களை கூட்டம், இதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருந்தது. அதுதான் அந்த கூட்டம். ஆகா, அது ஒரே இது வச்சா சரியில்லையே, இப்போ நம்ம ஆளுங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் கள்ள ஓட்டு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா சான்ஸ் வந்துருச்சுன்னு இந்த கூட்டம் எதிர்த்துக்கிட்டு இருந்தது. அப்படியும் கருணாநிதி இடையில ஆதரிக்கிறேன்னாரு, அப்புறம் வாய் மூடிட்டு இருந்தார். இப்போ பையன் எதுக்குறாரு. ஏன் எதுக்குறாங்க? சரி, இப்போ ஏன் எதுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், பையன் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த மசோதாவில் எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி தேர்தலையும் கொண்டு வர போகிறாங்க. ஒன்றா உள்ளாட்சி தேர்தலில் இப்போ யார் நடத்துகிறா? அரசாங்கம், மாநில அரசாங்கம் நடத்துது. இவங்களே ஒரு எலெக்ஷன் கமிஷனர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொம்மையை போட்டு வச்சுக்கிட்டு அநியாயம், அட்டூழியம், கள்ள ஓட்டு உள்ளாட்சி தேர்தலாக நடக்குது. ஜனநாயக முறையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. 2006 2011 வரை நடந்த உள்ளாட்சி தேர்தல் மாதிரி ஸ்டாலின் அடியாள்களையும் ரவுடியும் வச்சு ஓட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. 11 மணிக்கெல்லாம் பூத்தை மூடி பூட்டு போட்டு போயிட்டாங்க. இதுதான் உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலும் பார்லிமெண்ட்டு எம்எல்ஏ எலெக்ஷனோடு சேர்ந்து நடந்தால் அதை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தாது, மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். இந்த கோல்மால் பண்ண முடியாது, இந்த ஃப்ராடுத்தனம் பண்ண முடியாது, ரவுடித்தனம் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் ஸ்டாலின் எதுக்குறாரு. நம்ம ரவுடித்தனம் பண்ண முடியாதடா, நம்ம உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பொம்மை இருப்பானே தேர்தல் கமிஷனரு, வாயை திறக்காமல் நம்ம பண்ணுற அத்தனை அட்டூழியத்துக்கும் துணை போவானே, அது இல்லாமல் நேர்மையாக எலெக்ஷன் நடந்துருமே ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, அப்படிங்கிற வயிற்றச்சலில் தான், அப்படிங்கிற பயத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்க்கிறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு வேளை சட்டம் நிறைவேறினால் எப்படி நடக்கும் தெரியுமா? இப்போ 2024 எம்பி எலெக்ஷன் இந்த வருஷம் நடந்தது. அடுத்த எம்பி எலெக்ஷன் 2029. 2029 பார்லிமெண்ட், சட்டசபை எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் இந்த சட்டப்படி வந்தால். ஏன்னா 3/2 மெஜாரிட்டி இருக்கணும் இந்த சட்டத்தை கொண்டு வர. பாஜகவுக்கு அவ்வளோ மெஜாரிட்டி இல்லை. அதை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. கொண்டு வந்தால் ஒரே தேர்தல். அப்போ நம்மளுக்கு 2026 சட்டசபை, 2029 ஒரே தேர்தல்னா, அடுத்து 2024 26 ஆட்சிக்கு வரும் மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் 3 வருடங்கள் தான் முடிஞ்சு போயிடும். 5 வருஷம் கிடையாது. 2029 இந்தியா பூரா அதுதான் அப்படின்னு வந்துடும். ஸ்டாலினுக்கு 2026 வந்துடலான்னு ஒரு கனவு இருக்குது. ஆக அது 3 வருஷத்தில் நம்மளை கலைச்சிடுவாங்க. அப்படி நம்ம பொது தேர்தல் ஒரே தேர்தலை சந்திக்கணுமே, 5 வருஷம்னா நல்லா கொள்ளையடிக்கலாமே அப்படிங்கிற சுயநலத்தில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறார். ஸோ நாமெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்க வேண்டும். தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ண முடியாது. அரசாங்கத்துக்கும் செலவு பெருமளவில் மிச்சப்படுத்தப்படும். அதனால் எல்லோரும் நாம் ஆதரிப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தலை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.